எனக்கு 1000 எதிரி இருப்பான். அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருப்பான். அதெல்லாம் நான் ஆதாரம் எடுக்க முடியாது. என்ன நீங்க அவ்வளவு தப்பு பண்ணிருக்க. அடி பாத்துருவோம். நானும் பாத்துருக்கேன். போன் பண்ணி சொல்லுங்க வச்சு கொடுமா. வாங்கி சாப்பிட்டவங்க இந்த பொருள்னால என்ன விளைவுகள் வந்துச்சு அதை ப்ரூவ் பண்ணணும். எவனாவது வாய்ப்பு வந்து பேசுனதெல்லாம் நான் ஆதாரம் எடுக்க முடியாது. எனக்கு 1000 எதிரி இருப்பான். அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருப்பான். அதெல்லாம் நான் ஆதாரம் எடுக்க முடியாது. எங்க வீட்டுல வந்து இப்படி சவுண்ட் பேசினா நீங்க அவ்வளவு தப்பு பண்ணிருக்க. எங்க வீட்டுல வந்து என்ன பேசுறாங்க உட்காருங்க. என்ன பண்றீங்க? நானும் பாத்துருக்கேன். எவனோட போன் பண்ணி சொல்றதுக்கெல்லாம் வைக்க முடியுமா? வீட்டுல வந்து என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவேன். சட்டத்துக்கு பேசிட்டு இருப்பேன். இல்ல அமைதியா இருக்காங்க நினைச்சிட்டு இருக்கோம். இவ்வளவு அநியாயம் பண்ண உடனே இவ்வளவு திமிர் இருக்குன்னா நியாயமா இருக்க திமிர் இருக்காது நினைக்கிறேன். நீ போய் காட்டு, எவன்கிட்ட வேணாலும் காட்டு, எந்த போலீஸ்க்கு காட்டு, எவன்கிட்டயும் காட்டு. வந்த கேஸை நாங்க பாத்துக்கிறோம். நினைச்சியோ நீ வாய் முட்டைக்கெல்லாம் பேசிட்டு இருந்தீங்க. நாங்க அப்படியே ராம் தமிழர், ராஜா பேரன் எதுக்குமே வரமாட்டாங்க. நீ என் ப்ராடக்ட்டுக்கு எந்த சர்டிபிகேட் நீ பாத்தியா? கொட்டது சர்டிபிகேட் வெளியவா தங்கம். அவங்க வீடியோ எடுப்பாங்க தங்கம். இதான் பேச்சுவார்த்தை நீங்க கூட்டிட்டு வந்தீங்களா? நீங்க நம்ம கவுன்சிலர் எங்க அப்பா மனசாட்சி போட்டு சொல்லுங்க. நீங்க இங்க எதுக்கு இந்த மாதிரி பாருங்க என்ன பேசினாலும் அமைதியா அண்ணன்
என் பாட்டிங்க நான் ஒரு பொம்பளை பேசுனேன். எவனோ ஒருத்தன் சொல்றதை எடுக்க முடியாது. நீங்க ஆதாரத்தை காட்டுங்கன்னு நான் சொன்னேன். ஆனா ஆதாரத்தை காட்டாம நீங்க புடிச்சுட்டு ஒரு தம்பியை புடிச்சுட்டு அடிச்சு போவீங்களா? எங்க அம்மா உதச்சாங்க. எங்க அம்மா உதச்சாங்க. உங்க நான் உங்க அம்மாவை என் அம்மாவை எப்படி உதச்சீங்க? இப்ப நான் உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்பேம்மா. இப்ப மேல இருக்க கணவரோட கால் தெரியாம பட்டதுக்கு உங்க கால்ல விழுந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் வந்து என் அம்மாவை அடிக்கிறீங்க. அவர் அடிக்க மாட்டாரு. என் புருஷனை பத்தி எனக்கு தெரியாது. அப்ப உங்களை உதச்சது எப்படியா இருக்கும்? உதச்சனால சஞ்சய் வா. அஜய் கூப்பிடு. அஜய் கூப்பிடு. பொம்பளை போட்டு அடிக்கிற அளவுக்கு ராஜபுரம் கேவலமா நினைச்சீங்களா? சவுண்ட் ரைஸ் பண்ணிட்டு பேச்சுவார்த்தை ரொம்ப அதிகமா ப்ரொடெக்ஷனுக்கு நாங்க கூட்டி வச்சிருக்கோம். நீங்க கூட்டி பாருங்க சஞ்சய், நீங்க தான் கூட்டிட்டு வந்தீங்க. நீங்க பாருங்க பேச்சுவார்த்தையை கூட்டு வந்த நீங்க. நான் ஒரு 3வது மனுஷனா வந்தேன், அவ்வளவுதான். இல்லண்ணா தயவு செய்து சொல்லுங்க. உங்க அம்மா அழுகுறத பாருங்க. திறந்த ப்ரொடெக்ஷன் இல்ல எங்க. நான் போறேன். இருங்க, நான் வெளியே விடுறேன். வெளியே விடுறேன் இருங்க. இல்ல வீட்டுல இருந்து நடத்து அடிக்க கூடாது. உங்களால இருந்து வீட்டுல எங்களுக்கு ரொம்ப நான் இப்ப வந்து இதை தடுக்க கூட்டி வச்சிருக்கோம் சார். இந்த சேஃப்டிக்கு நான் கூட்டி வச்சிருக்கோம். வேண்டாம் வேண்டாம் சார் ப்ளீஸ் சார். நீங்க தானே சார் கூட்டிட்டு வந்தீங்க? நான் இங்க இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் வந்தேன். அவங்க தான் வந்தாங்க. பேச்சுவார்த்தைன்னு கூப்பிட்டு வந்தீங்க. பேச்சுவார்த்தை இல்ல. நான் வந்து தள்ளுமுள்ள வந்து அதை பிடிச்சிருக்கேன். அவங்க லேடி வந்து ரொம்ப மிரட்டி இப்படி பேசினால இப்படி பேசுறாங்க. எங்க வீடுன்னு சொன்னேன். நான் வந்து இங்கே நம்ம பேசுவோம். என் மேல அடிச்சிருக்காங்க. என் அப்பா மேல அடிச்சிருக்காங்க. எங்க அப்பா மேல அடிச்சிருக்காங்க. எங்க அம்மா உதைச்சிருக்காங்க. எங்க அம்மாவுக்கு ஆல்ரெடி யூட்ரஸ்ல பிரச்சனை இருக்கு. நான் ஒரு டாக்டர். அவங்க வயித்துல ஏதோ உதைச்சிருக்காங்க. எனக்கு எப்படி இருக்கும்? அம்மா தம்பியை பாருங்க எப்படி கிழிச்சு விட்டுருக்காங்கன்னு. இந்த ரவுடிசமா நடக்குது இங்க. இங்க சட்டையை பாருங்க. இங்க சட்டையை பாருங்க. இல்லம்மா எனக்கு எங்க அம்மாக்கு யூட்ரஸ்ல பிரச்சனை இருக்குமா? என் அம்மா பாருங்க. எங்க அம்மாக்கு யூட்ரஸ்ல பிரச்சனை இருக்காக நாங்க ரெடி ஆயிட்டு இருந்தோம். ஹாஸ்பிடல் போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருந்தோம். இல்லம்மா நீங்க அடிச்சிருக்கீங்க. ரவுடி பாருங்க கூட்டு வருவீங்க. இது பாருங்க. நீங்க பாருங்கம்மா. இங்க பாருங்கம்மா. இந்த பைய சிந்தாகு ரவுடி பைய கூட்டு வர்றான். நான் யாரும் வரக்கூடாது. இவங்கதான் இவன் தான் அடிச்சான். கேட்டியா இந்த மூல 4 பேரை கூட்டிட்டு வருவோம். நீ பொம்பளை காட்டிட்டு இருக்க. எங்க அம்மா இப்ப அவன் ஆளை கூட்டிட்டு வந்துட்டு தாவே காண்டிட்டு உள்ள வந்து தாவில நாம் தமிழர். நீ நாம் தமிழர்ல நாம் தமிழர் எல்லாமே நாம் தமிழர். ஒண்ணு இல்ல அம்மா உழைச்சிருக்காங்க. எனக்கு என்ன கொடுக்க போறீங்க? கொண்டுட்டு உள்ள போகல ஆம்பளை வெளியே ஆம்பளை என்ன பொம்பளை அடிக்க கூடாது. எங்க அம்மா அடிச்சு அதுக்கு வரல. நான் வந்து எங்க அம்மாவுக்கு வேண்டி தான் நிக்கிறேன். எங்க அம்மா உதைச்சாங்க. எங்க அம்மாக்கு யூட்ரஸ்ல பிரச்சனை இருக்கு. ஆமா இந்த ரிப்போர்ட் என் கார்ல தான் இருக்கு. ஃப்ரண்ட்ல இருக்கு. சஞ்சய் அந்த ரிப்போர்ட் எடு. சஞ்சய் ஃப்ரண்ட் சீட்ல தான் இருக்கு. சஞ்சய் எங்க அம்மாவும் உதைச்சாங்க. பயாப்சி கொடுத்திருக்கோம். அவங்கள பிடிச்சுதான் வச்சிருந்தோம். உங்ககிட்ட நான் வந்து பிடிக்க கூடாது. அப்படிதானே எங்க அப்பா அடிச்சாங்க. எங்க அப்பா எங்க அம்மா கூடுங்க.
அவனை விடக்கூடாது இன்னைக்கு. தெரியுமா? அண்ணா 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 அம்மா அண்ணா 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 இங்க வாங்க அண்ணா. ஆம்பளைங்களை அடிக்கிறது பிரச்சனை இல்ல, அம்மா உதச்சாங்க. அடிக்கிறது பிரச்சனை இல்ல, அடிக்கிறது பிரச்சனை இல்ல. எங்க அம்மாவை உதச்சிட்டு போயிட்டாங்க, அதனாலதான் நாங்க அடிச்சோம். உதச்சனால்தான் அடிச்சு வெளில இருக்கிறோம். போன் பண்ணியிருந்தா என்ன பண்ணிக்கிறேன் பண்ண சேர் உடைச்சிருக்கு. எங்க அப்பாவை மண்டையில அடிச்சாங்க. எங்க வயசான பாட்டி யாரையும் விடக்கூடாது, யாரையும் விடக்கூடாது. காலைல 8 மணில 11 மணி வரை நைட் வரை இருக்காரு டாக்டர் கடையில. நீங்க எங்க குடும்பத்தை அடிச்சு கொல்றதுக்கு வந்திருக்கீங்க. அங்க பாருங்க, நாட்கள் வச்சு ரவுடி பயிலுங்க எல்லாரும் கொலைகாரங்களா நாயங்களா? அம்மாவோட யூட்ரஸ் எங்க அம்மாவோட பயிர் நம்ம வரும்போது இவன் அந்த பொம்பளை வந்து சமாதானமா தான் பேசிச்சு. அண்ணா இருக்காரு ரவுடி பையன் என்ன தள்ளி விட்டது நீ, என்ன தள்ளி விட்டு என் தள்ளி விட்டது நீ, என்ன தள்ளி விட்டது நீ. அதுக்கு இல்ல வேற ஒண்ணும் இல்ல, வேற ஒண்ணும் இல்ல. ஆத்தா மேல சத்தியமா ஒத்த அம்மாவுக்கு அப்பாவுக்கு பிறந்த நான் என்ன தள்ளி விட்டது இல்லன்னு சொல்லு. போதும் போதும், அவ்வளவுதான் 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 அவ்வளவுதான். வீடு யாரு அடிக்கிறது உனக்கு யாரு? இத்தனை நாள் திமுக பேசினேன், ஒரு பயம் வரல. இங்க பாரு, இங்க பாரு. இத்தனை நாள் திமுக பேசினேன், ஒரு பயம் வரல. ஆனா நாற்பது வச்சு உள்ள ரவுடி பையன் எல்லாம் வந்துட்டான் நாயங்களா. வீட்டுக்குள்ள வந்து ஆளுங்க கிடையாது. நாய்க்கு பேர் ரவுடி மாதிரி வா. இவர் பொம்பளை இல்ல, ரவுடி. இந்த ரவுடி தான் போற யார ஊரு தாண்டி பாரு நாய. இவன் பாண்டிகாடு இல்ல. பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க. நாங்க சர்ச்சுக்கு இப்ப ஹாஸ்பிட்டல் போறதுக்கு வந்தோம். வந்தோடனே நேரா ஃப்ரெண்ட்ல வந்துட்டு நாங்க வெளியே அந்த கார்ல வந்தோம். அப்பா பாட்டி தான் இருந்தாங்க. வாங்க வாங்க வாங்க, உங்கள்ட்ட தான் பேசினா ரவுடி மாதிரி. நம்ம ஊரு நம்ம வீட்டுக்கே வந்துட்டு வா ஒன்னதான் கூட அவங்கள ஒன்னும் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு அந்த பொம்பளை இப்படி பேசுது. நம்ம ஊருக்காரங்க நம்ம என்ன எங்க வீட்டுல வந்திருக்கீங்க இப்படி சவுண்ட் ரைஸ் நீ என்னடா அப்படின்னு அவன் எழும்பி வந்துட்டு என் பொண்டாட்டிக்கிட்ட இப்படி காட்டிக்கான். நீ என் உடம்பு சின்ன உடம்பு தான், பெரிய உடம்பு இருந்தாலும் அவன் ஏறி என்கிட்ட வரும்போது உட்காருங்கன்னு சொன்னா உடனே அவன் இவன்கிட்ட ஏறிட்டான். அவ்வளவுதான். அவனை பிடிச்சி தள்ளனேன். அவன் இவனை பிடிச்சி தள்ளனா என் தம்பியை தொட்டா எனக்கு இருக்குமா? நான் எவ்வளவு இருந்தாலும் எனக்கு நான் 10 அடி பட்டாலும் ஒரு அடி கொடுக்காம விட மாட்டேன். பிடிச்சி அவனை உட்கார வச்சேன்.
கழுத்து பிடிச்சி 2 பேரும் அடிச்சோம். எங்க அம்மா உதைச்சான். அதுல இங்க பாருங்க சுத்தி சுத்தி ஏன் மேலதான் அவன் கிடந்தான். சுத்தி சுத்தி வந்து எல்லாமே அடிபட்டு அவன் அடிச்சுதான் இல்ல. நீங்க சொல்லுங்க பிரதர். இங்க பொம்பளைங்களை அடிச்சுட்டு சும்மா விடுவோமா? புரியுது, அதனாலதான் நான் இதுல டக்குனு கூட வந்தோம்.